நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் பொது தமிழ் டாப்பிக்கில் வந்து நம்ம தமிழர்கள் வாழ்ந்த ஊர், தமிழக ஊரும் பேரும் அந்த சிலபஸில் இருக்க அந்த டாபிக் வந்து இதுக்கு முன்னாடி வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் வந்து அந்த டாப்பிக்கில் வந்து என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தமிழக ஊரும் பேரும் அந்த டாப்பிக்கில் இருந்து இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சியில் வந்து தமிழில் வந்து எப்படிலாம் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். ப்ளஸ் வந்து புதுசாக ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ தான் வந்து நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். இந்த பிடிஎஃப் பார்த்திங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் வந்து அப்டேட் பண்ணிடுவேன். யாருக்காச்சும் பிடிஎஃப் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நீ கொஸ்டின் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள். பொறுத்த சொல்லி கொடுத்துருக்காங்க, ஊர் கொடுத்துருக்காங்க, அந்த ஊரோட சிறப்பு பெயர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து கரெக்டாக வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள் மதுரை. மதுரையோட சிறப்பு பெயர் என்னென்னு பாருங்கள். மதுரையோட சிறப்பு பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடம்பவனம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. புதுசாக ஏதாச்சும் தெரியாத மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம், நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய தமிழறிஞர்களை பற்றி நம்ம வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம், டாபிக் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சப்போஸ் வந்து அதை யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் வந்து தமிழறிஞர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதில் போனீங்கன்னா அதுக்கு முன்னாடி போட வீடியோஸ்லாம் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். சரி வாங்க. மதுரையோட சிறப்பு பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடம்பவனம். அடுத்து பாருங்கள் திருநெல்வேலி, அதோடைய சிறப்பு பெயர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வேணுவனம். அடுத்து பாருங்கள் சிதம்பரம், அதோடைய சிறப்பு பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா தில்லைவனம். அடுத்து பாருங்கள் திருவடைச்சுரம், அதோட சிறப்பு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருவடிச்சூலம். இதிலே இருக்குது திருவடைச்சூலம். கரெக்டாக இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2341 முடிஞ்சா. கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மதுரைன்னா வந்து கடம்பவனம், திருநெல்வேலினா வந்து வேணுவனம், சிதம்பரம்னா தில்லைவனம், திருவடைச்சுரம்னா திருவடிச்சூலம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தற்போது மதுரை என்று அழைக்கப்படும் ஊர் கல்வெட்டுகளில் டேஸ் என காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு முன்னே பண்டைய காலத்தில் கல்வெட்டுகள்லாம் வந்து எழுதி வச்சுருப்பாங்க இல்லையா, அதில் வந்து இப்போது நம்ம மதுரைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து அதில் அந்த கல்வெட்டில் வந்து எப்படி குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த கல்வெட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா மதுரையை வந்து மதிரை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடிக்கடி இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. பண்டைய காலத்து கல்வெட்டுகள்லாம் வந்து மதுரையை வந்து எப்படி குறிப்பிட்டிருப்பாங்கன்னு கேட்டாங்கன்னா மதிரை அப்படின்னு தான் வந்து சொல்லியிருப்பாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள். இப்போ நாநிலத்திற்குரிய ஊரின் பேரனே வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க. இந்த சைடு வந்து குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் கொடுத்துருக்காங்க. அந்த சைடு வந்து ஊர்கள் பேர் வந்து கொடுத்துருக்காங்க. எந்தெந்த நிலப்பகுதியில் வந்து எந்தெந்த ஊர்கள் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள் குறிஞ்சி. குறிஞ்சி வந்து ஆனைமலை. குறிஞ்சி என்ன சொன்னோம், குறிஞ்சி மலை. குறிஞ்சி வந்து மலையும் சார்ந்த இடத்த வந்து நம்ம குறிஞ்சின்னு சொல்லுவோமையா, ஆனைமலை. நெக்ஸ்ட் வந்து முல்லை. முல்லை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆலங்காடு. முல்லையை வந்து எப்படி சொல்லுவோம், குறிஞ்சி வந்து மலையும் சார்ந்த இடம், முல்லை வந்து காடு சார்ந்த இடம், அதனால் வந்து ஆலங்காடு. அப்படியே கண்டுபிடிச்சிக்கலாமா. அடுத்து வந்து மருதம். மருதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா புளியஞ்சோலை. மருத நிலப்பகுதி எப்படி சொல்லுவோம், வயலும் சார்ந்த இடத்த தான் வந்து மருதம் அப்படின்னு சொல்லுவோம். மருதம் அதுக்கான கரெக்டான ஊர் பேர் எதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் புளியஞ்சோலை. அடுத்து வந்து நெய்தல். நெய்தல்னால் என்ன சொல்லுவோம், கடல் சார்ந்த இடம். கோடியக்கரை. கோடியக்கரை வந்து கடல் ஓரமாக இருக்கிற ஒரு ஊர் தான் கோடியக்கரை. இப்போ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3142. புரிஞ்சா. அடுத்து பாருங்கள். தமிழகத்தை 72 பாளையங்களாக பிரித்த ஆண்டவர்கள் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தமிழகத்தை 72 பாளையங்களாக பிரித்த ஆண்டவர்கள் வந்து நாயக்கர்கள். நாயக்கர்கள் தான் வந்து தமிழகத்தை வந்து 72 பாளையங்களாக வந்து பிரிச்சிருப்பாங்க. யார் வந்து இந்த பாளையக்கார முறையை உருவாக்குனது அப்படின்னு கேட்டாங்கன்னா விஸ்வநாத நாயக்கர். அவருடைய அமைச்சர் வந்து அரியநாதனோட வந்து உருவாக்கியிருப்பார். பாளையக்கார முறையை வந்து எப்போ உருவாக்கியிருப்பார்னா 1529. அப்போ தான் வந்து பாளையக்கார முறையை வந்து உருவாக்கியிருப்பார். பாளையங்களை பார்த்தீங்கன்னா 2 வகையாக வந்து பிரிச்சிருப்பாங்க. மேற்கு பாளையம், கிழக்கு பாளையம்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. கிழக்கு பாளையம் பார்த்திங்கன்னா கட்டபொம்மன் அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்திருக்கும். மேற்கு பாளையம் வந்து புலித்தேவர் அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்ததும்.
இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பழங்காலத்தில் கடற்கரைகளில் உருவான பேரூர்கள் எவ்வாறு வழங்கப்பட்டன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பட்டினம். ஸோ கடற்கரையில் உருவான பேரூர்கள் வந்து ஸோ பட்டினம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சிற்றூர்கள் வந்து பாக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பேரூர்கள் வந்து பட்டினம் சொல்லுவாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள். டாக்டர் ராபி சேதுப்பிள்ளை எழுதிய ஆய்வு நூல் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஊரும் பேரும். கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஊரும் பேரும் என்ற நூலோட ஆசிரியர் வந்து யாருன்னு கேட்டாங்கன்னா டாக்டர் ராபி சேதுப்பிள்ளை. ஸோ ராபி சேதுப்பிள்ளையை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்? சொல்லின் செல்வர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சொல்லின் செல்வர் வந்து யாருன்னு கேட்டாங்கன்னா ராபி சேதுப்பிள்ளை. சிலம்பு செல்வர் வந்து யாருன்னு கேட்டாங்கன்னா மாப்போ சிவஞானம். இது வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நம்மாழ்வார் பிறந்த இடமான குருகூர் பழைய பெயரை துறந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்மாழ்வார் பிறந்த ஊர் என்னன்னு கேட்டாங்கன்னா ஸோ குருகூர். ஸோ இப்போ வந்து அந்த ஊரை வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆழ்வார் திருநகரி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மாழ்வார் பிறந்த ஊர் வந்து என்னன்னு கேட்டாங்கன்னா ஆழ்வார் திருநகரி. ஸோ இல்லை குருகூர். 2 ஆப்ஷனில் வந்து எந்த ஆப்ஷனில் இருந்தாலும் நீங்கள் அதை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். திணைக்குரிய ஊர் பெயர்களை பொறுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள் குறிஞ்சி. குறிஞ்சினா வந்து நம்ம மலைப்பகுதி என்ன சொல்லுவோம்? குறிஞ்சி. இதுக்கெல்லாம் ஊர் பேர் பார்த்திங்கன்னா குறிஞ்சி வந்து சிறுகுடி. அடுத்து பாருங்கள் முல்லை. ஸோ முல்லை பார்த்திங்கன்னா பாடி சேரி. அடுத்தது ஸோ மருதம். ஸோ மருதத்தோடைய ஊர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேரூர் மூதூர் மருதம். அடுத்து வந்து நெய்தல். ஸோ நெய்தல்னால் கடற்கரை ஓரமாக இருக்கிறது. பட்டினம் பாக்கம். ஸோ பட்டினம் பாக்கம் நெய்தல். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4, 1, 2, 3. ஸோ கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் பறவைகள் சரணாலயம் இல்லாத இடத்தை வந்து தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஸோ பிளேசஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து எங்கே வந்து பறவைகள் சரணாலயம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா காரைவெட்டி பறவைகள் சரணாலயம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ வெள்ளோடு பறவைகள் சரணாலயம். ஸோ இதுவும் வந்து கேள்விப்பட்டிருப்போம். சித்திரங்குடி பறவைகள் சரணாலயம். ஸோ இதுவும் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சரிங்களா? இதில் வந்து எங்கே பறவைகள் சரணாலயம் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா கோவன்புத்தூர். ஸோ கோவன்புத்தூர்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கோயம்புத்தூர் இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் வந்து கோவன்புத்தூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே தான் வந்து பறவைகள் சரணாலயம் வந்து இல்லை. அடுத்து பாருங்கள். புளிய மரங்கள் அடர்ந்த பகுதி எதன் அடிப்படையில் பெயரிடப்படாத ஊர் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. புளிய மரங்கள் அடர்ந்த பகுதி என்ற அடிப்படையில் ஸோ பெயரிடப்படாத ஊர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி புலிப்பேரி. சரிங்களா? ஆப்ஷன் சி புலிப்பேரி. ஸோ மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா புளிய மரங்கள் நிறைந்த அடர்ந்த பகுதியை வந்து ஸோ அழைப்பாங்க. எப்படி அழைப்பாங்கன்னா புளியங்குடி அப்படின்னு சொல்லுவாங்க, புளியஞ்சோலை அப்படின்னு சொல்லுவாங்க, ஸோ புளியம்பட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து எது வந்து புளிய மரங்கள் ஸோ அடர்ந்த பகுதிக்கு வந்து அழைக்கப்படாத பேர் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா புலிப்பேரி. ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள். ஊர்கள் பெயர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த சைடு வந்து திணைகள் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து கரெக்டாக வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள். சிறுமலை பூம்பாறை. ஸோ எந்த நிலத்துக்குரியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி நில ஊர்கள். சிறுமலை பூம்பாறை பார்த்தீங்கன்னா ஸோ எந்த நிலத்துக்குரியன்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி நிலப்பெயர்கள். ஸோ அடுத்து வந்து பாருங்கள் ஆற்காடு பனையபுரம். ஸோ இது வந்து எந்த நிலத்துக்குரியதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ முல்லை. சரிங்களா? அடுத்து வந்து ஸோ ஆத்தூர் கடம்பூர். ஸோ எந்த நிலத்துக்குரியதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ மருத நிலத்துக்குரியது. ஸோ அடுத்து வந்து கீழக்கரை நீலாங்கரை. ஸோ நீலாங்கரைனால உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும், கடலோர பகுதியில் தான் கரைகள்லாம் இருக்கும். ஸோ நெய்தல். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3142 ஆப்ஷன் சி. புரிஞ்சா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ ஆற்காடு என்பது எந்த மரங்கள் சூழ்ந்த பகுதி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆற்காடு என்பது
அத்தி மரங்கள் சூழ்ந்த பகுதியை வந்து ஆற்காடு அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அத்தி மரங்கள் சூழ்ந்த பகுதியை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டாங்கன்னா ஆற்காடு. அடுத்து பாருங்கள். ஸோ தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் என்னும் புகழ்மிக்க நகரம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ தென்னிந்தியாவின் ஏதென்ஸ்னு வந்து நம்ம எந்த நகரத்தை வந்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ தென்னிந்தியாவின் ஏதென்ஸ்னு வந்து நம்ம எந்த நகரத்தை சொல்லுவோம்னா ஸோ ஆப்ஷன் டி நம்ம மதுரை தான் வந்து தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் வந்து என்னன்னு கேட்டாங்கன்னா மதுரை. அடுத்து பாருங்கள். திரும்ப அதே கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆகிருக்கா? ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ தென்னிந்தியாவின் ஏதென்ஸ்னு வந்து எந்த நகரம் சொல்லுவோம்? ஸோ மதுரை தான் சொல்லுவோமா? ஸோ அதே கொஸ்டின் தான் வந்து திரும்ப ரிப்பீட் ஆகிருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தபோலி என்னும் சிற்றூர் எந்த மாநிலத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ தபோலி என்னும் சிற்றூர் வந்து எந்த மாநிலத்தில் உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மராட்டிய மாநிலம். ஸோ மராட்டியானா மகாராஷ்டிரா மாநிலம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து மராட்டிய மாநிலம்னு சொல்கிறாங்க. ஸோ தபோலி என்னும் சிற்றூர் வந்து எந்த மாநிலத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மராட்டியா. ஸோ மகாராஷ்டிரா மாநிலத்தில் தான் இருக்குது. அடுத்து பாருங்கள். பட்டினம் பாக்கம் என்று அழைப்பது வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா கடலை அடுத்து இருக்கும் 2 ஊர்கள் தான் வந்து ஸோ பட்டினம் பாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கடலை இந்த கடல் பக்கத்தில் இருக்க அந்த பேரூர்கள்லாம் வந்து எப்படி சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா பட்டினம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கடல் அருகில் இருக்கிற இந்த சிற்றூர்களை வந்து பாக்கம்னு சொல்லுவாங்க. ஸோ பேரூர் வந்து பட்டினம்னு சொல்லுவாங்க. சின்ன ஊர்கள்லாம் வந்து பாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள். ஸோ மூதூர் எத்துணைக்குரிய ஊர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மூதூர் வந்து எத்துணைக்குரிய ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருதம் திணைக்கான ஊர் தான். ஸோ மூதூர் வந்து மருதம் திணைக்கான ஊர். அடுத்து பாருங்கள். பின்வருவனவற்றுள் பொருந்தாத பொருள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பின்வருவனவற்றுள் பொருந்தாத பொருள் எது? பொருந்தாத வந்து கேட்குறாங்க. ஸோ புறம்னா வந்து சிறந்த ஊரை வந்து நம்ம புறம் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வந்து நம்ம காஞ்சிபுரம் சொல்லலாம். சரிங்களா? ராமநாதபுரத்தை சொல்லலாம். ஸோ புறம்னு முடியும். காஞ்சிபுரம், ராமநாதபுரம். சிறந்த ஊரை வந்து புறம்னு சொல்லுவாங்க. ஸோ கடற்கரை சிற்றூர்கள் வந்து பாக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஸோ கடற்கரை ஓரமாக இருக்க அந்த சிற்றூர்களில் வந்து பாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. கடற்கரையில் இருக்க அந்த பெரிய நகரத்தை வந்து பட்டினம் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா குப்பம் வந்து குறிஞ்ச நில வாழ்விடம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து தவறு. குப்பம் வந்து குறிஞ்ச நில வாழ்விடம் வந்து வராது. ஸோ என்ன வரும் பார்த்தீங்கன்னா குறிஞ்சி வராது. நெய்தல் நில வாழ்விடம் வந்து என்னன்னு கேட்டாங்கன்னா அதான் வந்து குப்பம். ஸோ வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெய்தல் நில வாழ்விடம் தான் வந்து குப்பம். சரிங்களா? அது வந்து எது தப்பாக இருக்குன்னா ஆப்ஷன் சி தான் வந்து தப்பாக இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஆராப்பாளையம், ராசபாளையம் என்னும் ஊர் பெயர்களுடன் பாளையத்தை சேர்த்து வழங்கிய மன்னர்கள் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆராப்பாளையம், ராசபாளையம் என்னும் ஊர் பெயர்களுடன் பாளையத்தை சேர்த்து வழங்கிய மன்னர்கள் வந்து நாயக்கர்கள். ஸோ நாயக்கர்கள் தான் வந்து இப்போ தான் நம்ம பார்த்தோம். இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தோம். நாயக்கர்கள் வந்து அவங்களுடைய பகுதிகளை வந்து பாளையங்களாக வந்து பிரித்து ஆண்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ பாளையங்கள்னு வந்தாலுமே நம்ம நாயக்கர்கள் வந்து நமக்கு வந்து ஞாபகம் வந்துடும். சரிங்களா? அடுத்து பாருங்கள். சிறுகுடி எத்துணைக்குரிய ஊர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சிறுகுடி வந்து எத்துணைக்குரிய ஊர்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ குறிஞ்சி. அடுத்து பாருங்கள். ஸோ நாயக்கர் ஆண்ட நிலப்பகுதி இவ்வாறு அழைக்கப்பட்டது. பாருங்கள், திரும்ப அதே தான் சுற்றி ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஸோ நாயக்கர்கள் ஆண்ட நிலப்பகுதியை வந்து நம்ம எப்படி சொல்கிறோம்னா பாளையங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ எத்தனை பாளையங்கள்னு பார்த்தீங்கன்னா 72 பாளையங்கள். ஸோ நாயக்கர் ஆண்ட நிலப்பகுதி வந்து நம்ம பாளையம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள். இதே கொஸ்டின் வந்து எனக்கு இப்போ வந்து 3rd டைம் வந்து ரிப்பீட் ஆகிருச்சா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதுக்காக நல்லா படிங்க. தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் என்னும் புகழ்மிக்க நகரம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மதுரை. ஸோ இதே கொஸ்டின் வந்து 3rd டைம் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் என புகழ்பிக்கப்படும் நகரம் வந்து மதுரை. அடுத்து பாருங்கள். காடுகளில் வாழ்ந்த மக்கள் விலங்கின் பெயர் கொண்டு அமைந்த ஊரின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. காடுகளில் வாழ்ந்த மக்கள் விலங்கின் பெயர் கொண்டு அமைந்த ஊரின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ
ஆட்டையாம்பட்டி. ஆப்ஷன் ஏ ஆட்டையாம்பட்டி. அடுத்து பாருங்கள், கிருஷ்ணகிரி, கோத்தகிரி இதில் காணப்படும் கிரி என்னும் சொல் கீழ்கண்டவற்றுள் எதனை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கிருஷ்ணகிரி, கோத்தகிரின்னு இருக்கான். ஸோ இதில் வந்து காணப்படும் கிரி என்னும் சொல் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கிரி என்ற சொல்லோட பொருள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மலை. ஸோ அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கிரி என்ற சொல்லின் பொருள் வந்து மலை. சரிங்களா? அடுத்து பாருங்கள், ஊர்கள் கொடுத்துருக்காங்க. அதோடைய ஊரோட சிறப்பு பெயர்கள்லாம் அந்த கொடுத்துருக்காங்க. அதை வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க. அந்த பொறுத்தலாமா? இப்போ சிதம்பரத்தோடைய சிறப்பு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருச்சிற்றம்பலம். சிதம்பரத்தோட சிறப்பு பெயர் வந்து திருச்சிற்றம்பலம். அடுத்து வந்து வேதாரண்யம். ஸோ வேதாரண்யத்தோட சிறப்பு பெயர் வந்து திருமறைக்காடு. அடுத்து வந்து விருதாச்சலம். ஸோ விருதாச்சலம் வந்து எப்படி சொல்லுவோம்? திருமுது குன்றம் அப்படின்னு சொல்லுவோம். கடலூர் வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா திருப்பாதிரி புலியூர் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2143. கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சிதம்பரம் வந்து திருச்சிற்றம்பலம், வேதாரண்யம் வந்து திருமறைக்காடு, ஸோ விருதாச்சலம் வந்து திருமுதுகுன்றம், கடலூர் வந்து திருப்பாதிரி புலியூர். அடுத்த விஷயம் பாருங்கள், பொறுத்து சொல்லி கொடுத்துருக்காங்க. புறம். ஸோ புறம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஊர். சிறந்த ஊர் தான் வந்து நம்ம புறம் சொல்லி இப்போ ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின் பார்த்தோமா. அடுத்து வந்து பட்டினம். ஸோ பட்டினம்னா என்ன? ஸோ நகரத்தை தான் வந்து நம்ம பட்டினம் அப்படின்னு சொல்லுவோம். சிட்டியை வந்து நம்ம பட்டினம்னு சொல்லுவோம். ஸோ பாக்கம்னா என்ன? சிற்றூர். சின்ன ஊர் தான் வந்து பாக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ புலம். ஸோ புலம்னா அதோட சொற்பொருள் வந்து நிலம். நோட் பண்ணி வச்சுக்கோ. புலம்னா நிலம். ஸோ பாக்கம்னா வந்து நம்ம சிற்றூரை சொல்லுவோம். ஸோ பட்டினம் வந்து நம்ம பெரிய நகரத்தை சொல்லுவோம். புறம்னா வந்து நம்ம சிறந்த ஊரை சொல்லுவோம். இதுக்கான ஆன்சர் வந்து 2143. அடுத்து பாருங்கள், ஆற்றூர் பேச்சு வழக்கில் டேஷ் என மருவி உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஆத்தூர். ஆற்றூர் பேச்சு வழக்கில் டேஷ் என மருவி உள்ளது, ஆத்தூர் என மருவி உள்ளது. அடுத்து பாருங்கள், கால்நடைகளுக்கு ஊரு நேரா வண்ணம் வேலி கட்டி பாதுகாத்த இடங்களில் அமைத்த ஊர்கள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கால்நடைகளுக்கு ஊர் நேரா வண்ணம் வேலி கட்டி பாதுகாத்த இடங்களில் அமைந்த ஊர்கள் வந்து எவ்வாறு அழைக்கப்பட்டன்னு பார்த்தீங்கன்னா பட்டி. இப்போ கால்நடைகள்லாம் வந்து பட்டி அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதுதான். அடுத்து பாருங்கள், ஸோ குறிஞ்சி நில ஊர் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நீலகிரி. ஸோ குறிஞ்சினா நமக்கு தெரியும். குறிஞ்சின்னா ஸோ மலையும் மலை சார்ந்த இடம் தான் வந்து நம்ம குறிஞ்சின்னு சொல்லுவோம். ஸோ மலைப்பகுதியில் இருக்க ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி தான் வந்து ஸோ மலைப்பகுதியில் இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஸோ கல்வெட்டுகளில் காணப்படும் மதுரை இன்று டேஸாக மாறியுள்ளது. கல்வெட்டுகளில் காணப்படும் மதுரை இன்று டேஸாக மாறியுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ மதுரைன்னு தான் சொல்லுவோம். ஸோ மதுரை தான் வந்து கல்வெட்டுகளில் வந்து மதுரைன்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க அன்றைய காலத்தில். ஸோ அவ்வளோதான். இப்போது தமிழக ஊரும் பேரும் அந்த டாப்பிக்கில் வந்து டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் வந்து நம்ம எல்லாமே வந்து பார்த்தாச்சு. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட், ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம டெலகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஃப் வந்து அப்டேட் பண்ணிடுவோம். யாருக்காச்சும் பிடிஎஃப் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.